கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் ஆட்கொண்டு மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் மேல் முழு பிரியத்தையும் நம்பிக்கையும் வைத்திருந்த யோபுக்கு வந்த அந்த தோல்விகளும் இழப்பீடுகளும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் குடும்பத்தின் உள்ளேயும் வெளியேயும் உண்டான சகல விதமான தீமைகளிலேயும் ஆண்டவருடைய கரம் அந்த சோதனை காலங்களிலே அவனை நடத்தி வருகிறது என்பதை அறிந்த இந்த யோபு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து காத்திருப்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அவன் சொல்லுகிறான், எனக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் காத்திருக்க வேண்டும்? போராட்டத்தின் நாட்களிலே அதை சரிப்படுத்துவதற்கு அல்லது அதை செம்மையாக்கி கொள்ளுவதற்கு நாம் எதாகலும் ஒன்று செய்திருக்கலாமே. இல்லை பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளுடைய உறுதி காத்திருக்குதல். ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருப்பார், இல்லை என்றால் ஒரு காரியத்தை முன்குறித்து சொல்லியிருப்பார். அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும், அதற்கு முன்பாக சோதிக்கப்பட வேண்டும். அந்த சோதனை காலங்களிலே கர்த்தர் தீமை அனுமதித்து நம்மை பரீட்சை பார்க்கிறவர் அல்ல, நமக்கு நன்மைகளை தரும்படியாக சில சோதனை களங்களிலே நம்மை கொண்டு செல்லுகிறார். ஆனால் அந்த நாட்களிலே நாம் தளர்ந்து விடாதபடி யோபுவை போல காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இன்றைக்கு பிரச்சனை அல்லது போராட்டம் என்றவுடனே தேவ பிள்ளைகள் பதட்டம் அடைகிறார்கள். யாரிடத்தில் போய் நின்று இந்த சூழ்நிலையை சரிப்படுத்தி கொள்ளலாம் என்று அலைகிறார்கள். காத்திருக்குதல் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று, ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார் என்று ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தமக்கென்று தம்முடைய சித்தத்தின்படி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நாமும் நமக்குண்டாகிற நெருக்கங்களிலே அலைந்து தெரியாதபடி தேவனுடைய பாதத்திலே காத்திருப்போம். மகிமையான ஜெயத்தையும் மேன்மையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, யோபுக்கு போராட்டம் வந்த பொழுது அதை எப்படி சரிபடுத்தலாம் என்று அலைந்து திரிகிறவனாயிராதபடி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தன்னிலே ஏதாகலும் குறைபாடுகள் இருக்கும் என்றால் அதையும் ஆராய்ந்து சரிபடுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே தன்னை ஒப்புவிக்கிறான். அந்த காத்திருக்குதல் தன்னை சரிபடுத்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து காத்திருக்கிற அந்த காத்திருக்குதல் பின்பு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் மேன்மையும் கொண்டு வந்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் நெருக்கத்தின் காலங்களிலே அலைந்து தெரிகிறலாய் இராதபடி தேவ சமூகத்தில் எங்களை ஆராய்ந்து காத்திருக்க கிருபை தாரும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.